ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம சார்ட்டிங் அல்காரிதம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நேற்று நம்ம வந்து செலக்ஷன் சார்ட், நெக்ஸ்ட் வந்து மெர்ஜ் சார்ட், அதில் இருக்க 3 முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சார்ட்டிங் அல்காரிதம் வந்து ரொம்ப முக்கியமான குயிக் சார்ட், தென் இன்சர்ஷன் சார்ட். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் இன்வர்ஷன் கவுண்ட் மெர்ஜ் சார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள போமா. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். கிவ் அண்ட் என் அரே எலமெண்ட். என் அரே எலமெண்ட்னா ஒரு என் சைஸ்ல ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்ச் தி அரே எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க டேட்டாஸை எனக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும்? அரே ஆஃப் 0, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து சார்ட் அவுட் பொசிஷனுக்கு போயிடணும். சார்ட் அவுட்னா அது வந்து எங்க இருக்கணுமோ, சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க இருக்குமோ ஸோ அந்த பொசிஷனுக்கு போயிடணும். ஆல் த எலமெண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே சின்னதா இருக்கணும், ரைட் சைட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே கிரேட்டா தான் இருக்கணும். நான் இப்போ ஒரு லைக் வந்து ஒரு அரே கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் அதோட சார்ட் அவுட் பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுமே சின்னதா இருக்கணும், ரைட் சைட்ல இருக்க எல்லாமே பெருசா இருக்கும்ல. அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிதான் ரீஅரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இங்களை நம்மள ஸ்டார்ட் பண்ண சொல்லல, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் அதுக்கு ஏற்ற பொசிஷன்ல போயிட்டு நம்மள செலக்ட் பண்ண சொல்றாங்க, வைக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. 10 3 8 15 6 12 2 18 7 5 15 14. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் அதோட சார்ட் அவுட் பொசிஷன்ல வச்சோம்னா எல்லா சின்ன எலமெண்ட்டும் லெஃப்ட் சைட்ல வந்துடும், எல்லா பெரிய எலமெண்ட்டுமே ரைட் சைட்ல வந்துடும். இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஜஸ்ட் சார்ட் பண்ணா சால்வ் ஆயிடுமா? எப்படி சால்வ் பண்ணுவோம்? இன்பில்ட் சார்ட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணா சார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் வந்துடும். பட் அது எடுக்கிறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது? n log n. ஏன் n log n? இன்பில்ட்டாவே எல்லா சார்ட்டிங் அல்காரிதமே n log n டைம் எடுத்துக்கும். அதுதான் இருக்கிறதே ஆப்டிமைஸ் சொல்யூஷன். ஸோ இது n log n எடுக்குது நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இதை விட பெட்டரான சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? நான் ஒரு எம்டி அரே டிக்ளேர் பண்ணலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஸ்மாலரா இருக்க எலமெண்ட் எல்லாம் ஒரு அரேலையும், ஹையரா இருக்க எலமெண்ட் எல்லாம் இன்னொரு அரேலையும் வச்சுக்கிட்டு கடைசியா அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணா எனக்கான அரே வந்துருமா? இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னது? இதோட டோட்டல் லென்த் எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? இதோட டோட்டல் லென்த் என்னது? 0ல இருந்து ஆரம்பிச்சு 10. அப்போ 11 எலமெண்ட் இருக்கும். கரெக்டா? என்னோட பொசிஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? L 0ல இருந்து ஆரம்பிக்கும். எது வரை போகும்? 11 - 1 வந்து 10ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ எதுனா ஸ்மாலரா இருக்கோ அதனா ஃப்ரண்ட் பொசிஷன்ல புஷ் பண்ணிக்கிட்டே வரலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 இதை விட நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 3ன்றது ஸ்மாலர், அதை வந்து நான் முன்னாடி எலமெண்ட்ல போடுறேன். 8ன்றது ஸ்மாலர், அதை வந்து நான் முன்னாடி எலமெண்ட்ல போடுறேன். 15ன்ற அதிகம், அதை நான் கடைசி எலமெண்ட்ல போய் போடுறேன். நெக்ஸ்ட் 6ன்றது கம்மி, அதை நான் முன்னாடி போடுறேன். 12ன்றது அதிகம், அதை பின்னாடி போய் போடுறேன். 2ன்றது கம்மி, முன்னாடி போடுறேன். ஸோ 18ன்றது அதிகம் எலமெண்ட், கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு, அதை ரைட் சைட்ல போய் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு எலமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது லெஃப்ட் சைட ஒன்னு பிளஸ் பண்ண போறேன். சப்போஸ் ரைட் சைட்ல போயிட்டு அதிகமா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இன்சர்ட் பண்ணிட்டு ரைட்டை ஒன்னு டிக்ரிமெண்ட் பண்ண போறேன். கடைசியா இருக்கிற பொசிஷன் Lலயோ Rலயோ நம்ம அந்த எலமெண்ட்டை போய் புஷ் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கான அவுட்புட். அதுக்கான சூடோ கோட் தான் எழுதியிருக்கேன். 1ல இருந்து ஆரம்பிக்கும், ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வச்சு தான் கம்பேர் பண்ண போறேன். டில் எது வர போகுதுன்னா n வர போகுது. i++. என்னோட Lோட வேல்யூ Rோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். Lன்றது 0ல இருந்து ஆரம்பிக்கும், Rன்றது n - 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸ்மாலரா இருந்துச்சு, சப்போஸ் என்னோட வேல்யூ சின்னதா இருந்துச்சுன்னா டெம்ப்ல ஃபர்ஸ்ட்ல போய் புஷ் பண்ணிட்டு L வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். சப்போஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கடைசி எலமெண்ட்ல வச்சுட்டு கடைசி எலமெண்ட்டை ஒன்னு டிக்ரீஸ் பண்ணிடுவேன். Lலயோ இல்ல R - 1லயோ ரெண்டோட வேல்யூ சேமா தான் இருக்கும். ஸோ நான் அங்க போயிட்டு என்னோட வேல்யூ புஷ் பண்ணா கடைசியா எனக்கு ரிசல்டட் அரே வந்துடும். இங்க நான் என்ன பண்றேன்? டெம்பரவரி அரேன்ற ஒரு எக்ஸ்ட்ரா அரே ஒன்று எடுத்துக்கிறேன்னா அப்போ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன மாறிடுதா? டைம் காம்ப்ளெக்சிட்டி அதுவே தான் இருக்கும். இதை வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் ஒன்னா மாத்த என்ன பண்ணலாம்? ஸ்வாப் பண்ணலாமா? எப்படி நான் ஸ்வாப் பண்ணலாம்? அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். இந்த ப்ராப்ளம் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க நமக்கு ஒரு அரே எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஸ்வாப் பண்ண போறாங்க அதை தான் நான் சொல்ல போறேன். இப்போ 10 3 நான் எப்பயுமே 10ன்றது எலமெண்ட் வந்து சின்னதா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரேன். 3ன்றது சின்னது நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போய்க்கோ, L++ பண்ணிடுவேன். அப்போ 8ல இருக்கும். 10 சின்னதா, 8ன்றது சின்னதா இருக்கணும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை விட. சின்னதா இருக்கா? நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிடு. 15ன்றது சின்னதா இருக்கணும், ஆனா இங்க சின்னதா இல்ல, அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த எலமெண்ட்டை கடைசி எலமெண்ட்டோட கம்பேர் பண்றேன். கடைசி எலமெண்ட் என்னவா இருக்கணும்? இங்க முன்னாடி இருக்க 2 எலமெண்ட் சின்னதா இருக்கு, 3வது எலமெண்ட் அதிகமா இருக்கு. அப்போ இந்த அதிகமா இருக்கிற எலமெண்ட் எனக்கு ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போ ரைட் சைடுல நான் எது சின்னதா இருக்கிற எலமெண்ட்னு பார்த்து இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ண முடிஞ்சிருச்சா? அதை தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறேன். 3ன்றது சின்னதா இருக்கு, நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிடும் 8க்கு. 8ன்றது சின்னதா இருக்கு, நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிடும் 15. 15ன்றது அதிகமா இருக்கு, அப்போ இது ரைட் சைடு வரணும். நான் அப்போ ரைட் சைட்ல இருந்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். 14 அதிகம், அதை விட்டுரு. 15 அதிகம், விட்டுரு. 7ன்றது கம்மி, அப்போ இந்த 15யும் 7யும் ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ Lன்றது 15ல இருக்கும், Rன்றது 7ல இருக்கும். ரெண்டுத்தையும் நான் ஸ்வாப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இங்க 7ன்னு வந்துடும். 7ல இருந்து 6க்கு போவேன், சின்னது. 6ல இருந்து 12க்கு போவேன். 12ன்றது அதிகம். இப்போ என்னோட R எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும், 8ல. இங்க என்ன இருக்கும்? 15. ஏன்னா 7யும் நான் 15 தானே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், ஸ்வாப் பண்ணிட்டேன். அப்போ இப்போ 18யும் 10யும் கம்பேர் பண்றேன். 10யும் 18யும் கம்பேர் பண்றேன். 18 அதிகம், கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அப்போ R - ஆகும். 2ன்றது 10 விட கம்மி. அப்போ இந்த Lயையும் இந்த Rயையும் ஸ்வாப் பண்ணிக்கலாமா? ஸ்வாப் பண்ணிக்கிறேன். Lோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், Rோட வேல்யூ ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். Lன்றது 6க்கு போயிடும், Rன்றது 5க்கு போயிடும். லிமிட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு, நான் வெளில வந்துருவேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Lன்ற இருக்கிற எலமெண்ட்டையும், அதாவது என்னோட L பொசிஷன் இருக்கிற எலமெண்ட் தான் இருக்கிறதுலே சின்னதா இருக்கும். கரெக்டா? அதையும் என்னோட ஸ்டார்டிங் பொசிஷனை மட்டும் ஸ்வாப் பண்ணா இருக்கிற எல்லா ஸ்மாலர் எலமெண்ட்டும் ஒரு அரேக்கு வந்துரும், இருக்கிற எல்லா அதிகமான எலமெண்ட்டும் இன்னொரு அரேக்கு போயிடுமா? அதை தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருப்பேன். இப்போ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? நான் ஒவ்வொரு அரேவா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரேன். 10ன்றது ஸ்மாலரா இருக்கு, அப்போ 3 இங்கே தான் இருக்கும், 8 இங்கே தான் இருக்கும். 15ன்றது இந்த 7க்கு போயிடும். அப்போ 15 14 3 8 7 அது இங்க வந்துருச்சா?
3 8 7 15ன்றது கடைசியா போயிடுச்சு. நெக்ஸ்ட் 2வையும் 12ஐயும் ஸ்வாப் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் எல் எங்க இருக்கும், என்னோட 2 ஓட பொசிஷன்ல இருக்கும். அதையும் என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் ஸ்வாப் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துரும். இதுக்கான கோட் பாப்போமா, இதுக்கான கோட் தான் இங்க நான் எழுதிருக்கேன். ரீஅரேஞ்ச் என்னோட அரே வந்து நான் வாங்க போறேன். எந்த எலிமெண்ட்டை மாத்த போறேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதனால அதை நான் அரே ஆஃப் 0 டைரக்டாவே வச்சுக்கலாம். என்னோட எல் எங்க இருந்து ஆரம்பிக்கும், 1ல இருந்து ஆரம்பிக்கும், 6ன்றது கடைசி எலிமெண்ட் வர போகும். கரெக்ட் தானே, அதை தான் இங்க எழுதிருக்கேன். எப்போ என்னோட வைல் லூப் பிரேக் ஆகும், ரெண்டுமே கிராஸ் ஆனிச்சுன்னா என்னோட வைல் லூப் வந்து பிரேக் ஆகும். அதை தான் இங்க போட்டிருக்கேன். எல்லோட எலிமெண்ட் சின்னதா இருக்கணும். என்னோட அரே ஆஃப் 0 சின்னதா இருந்துச்சுன்னா எல் பிளஸ் பிளஸ். சப்போஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அதை எங்க செக் பண்ணணும், ரைட் சைடுல செக் பண்ணி எது சின்ன எலிமெண்ட் கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஏன்னா பெரிய எலிமெண்ட் எல்ல இருக்கும், சின்ன எலிமெண்ட் ஆர்ல இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணா போதும்ல, அதை தான் இங்க பண்ணிருக்கேன். என்னோட எல்லோட எலிமெண்ட் நான் செக் பண்றேன், எல் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ். சப்போஸ் எல்லோட வேல்யூ அதிகமா இருக்கு, ஆரோட வேல்யூ கம்மியா இருக்குன்னா ஸ்வாப் பண்ணு. ஸ்வாப் இங்க பண்ணிருக்கேன், எல் பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் மைனஸ். சப்போஸ் ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் என்னோட லூப் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். நான் இதை எங்க ஸ்வாப் பண்ணலாம், அரே ஆஃப் 0 அரே ஆஃப் எல் மைனஸ் 1லையும் பண்ணலாம், இல்ல ஆர்லையும் பண்ணலாம். ரெண்டோட வேல்யூ சேமா தான் இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் பாப்போமா. நேத்து நம்ம என்ன பார்த்தோம், செலக்ஷன் சார்ட் ஒன்னு பார்த்தோம். செலக்ஷன் சார்ட்ல இருந்து சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சப்அரேல எப்படி செலக்ஷன் சார்ட் அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுல இருந்து எப்படி மெர்ஜ் சார்ட் வந்து எவால்வ் ஆச்சு அதை தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம், ரீஅரேஞ்ச் சார்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், இதுவே சப்அரேல எப்படி ரீஅரேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறேன். நெக்ஸ்ட் சப்அரே எனக்கு ஒன்னு கொடுத்துட்டாங்க, என்னோட ஸ்டார்டிங் பொசிஷனும் எண்டிங் பொசிஷனும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து அதுக்கான கரெக்டான சார்ட்டட் பொசிஷன்ல போய் இருக்கணும். அதை தான் இங்க பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 7ன்றது எலிமெண்ட்ல போயிட்டு எனக்கு போய் கரெக்டான எலிமெண்ட்ல போய் புஷ் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கம்மியா இருக்கு, ரைட் சைடுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் அதிகமா இருக்கு. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். சோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே பண்ணா அதுதான் குயிக் சார்ட். அதை தான் இங்க பண்ணிருப்பாங்க. இங்க என்ன பண்றாங்க, ரீஅரேஞ்ச் அரேன்றது பாஸ் பண்ணிடுவேன். எஸ்ஸும் எண்டும் எனக்கு தெரிஞ்சிடும். சார்ட் பண்ணிட்டு எந்த பொசிஷனுக்கு நான் சார்ட் பண்ண அதோட இண்டெக்ஸ் எனக்கு வேணும்னா கடைசியா ரிட்டர்ன் எல் மைனஸ் 1. அந்த இண்டெக்ஸ் எனக்கு வேணும்னா இப்படி போட்டு கூட இந்த இண்டெக்ஸ்ல தான் சார்ட் ஆயிருக்கு அப்படி நம்ம அந்த பொசிஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்போ அந்த பொசிஷன் வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குயிக் சார்ட்ல இப்போ 10ன்றது வந்து இப்போ இந்த ப்ராப்ளத்துல போய் பாத்தீங்கன்னா 10ன்றது கரெக்டான பொசிஷன்ல போய் ஃபிட் ஆயிருக்கு. இப்போ நான் 10 சார்ட் பண்ண தேவையில்ல, இதோட பொசிஷன் எனக்கு கிடைச்சிருமா. அப்போ இந்த பொசிஷன் 0ல இருந்து ஆரம்பிச்சு பொசிஷன் -1, நெக்ஸ்ட் பொசிஷன் +1ல இருந்து ஆரம்பிச்சு டில் எண்ட். லெஃப்ட் சைடு சார்ட் பண்ணும், ரைட் சைடு சார்ட் பண்ணும். இதே நான் திருப்பி பண்ணனா என்னோட அரே வந்து சார்ட் ஆகி வந்திருக்கும். இதுதான் குயிக் சார்ட்டோட அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது அப்கிரேட் வெர்ஷன். குயிக் ஸ்டார்ட் நான் வந்து பண்ண போறேன். எப்போ இது ஸ்டாப் ஆகணும், என்னோட ஸ்டார்ட் வந்து என்ன விட கடந்து போச்சுன்னா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரீஅரேஞ்ச் தான் நம்ம ஆல்ரெடி இங்க பாத்துருக்கோம்ல, இதே கூட நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். இங்க என்ன நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னா அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். இண்டெக்ஸ் இங்க எனக்கு வந்துருமா. சோ இந்த பீன்றது வந்து பீவட் பாயிண்ட். சோ அந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் கரெக்டா போய் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் இப்போ என்ன பண்ணும், என்னோட லெஃப்ட் எலிமெண்ட்டையும் ரைட் எலிமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா லெஃப்ட் எலிமெண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கும், 0ல இருந்து ஆரம்பிச்சு P-1, ரைட் எலிமெண்ட் வந்து P+1ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வர. அதை தான் இங்க எழுதிருக்காங்க. திருப்பி இது ரன் ஆகிட்டே இருக்குமா. இதுக்கான சொல்யூஷன் இதுதான் குயிக் சார்ட். ஒரு எலிமெண்ட் பீவென்ட் எலிமெண்ட்னு ஒன்னு எடுக்கிறோம். இதை வந்து நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எடுக்கிறதா. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்கேன். இதுதான் குயிக் சார்ட். இதோட பெஸ்ட் கேஸ் வொர்ஸ்ட் கேஸ் நம்ம ரெண்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பாப்போமா. பெஸ்ட் கேஸ்ல n log n ஆகும், வொர்ஸ்ட் கேஸ்ல n ஸ்கொயராவும் இருக்கும். பட் மெர்ஜ் சார்ட் வந்து ரெண்டுமே n log n இருக்கும். சோ அதையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் சார்ட்டிங் அல்காரிதம், மெர்ஜ் சார்ட் அல்காரிதம். இதுக்கு ஏன் குயிக் சார்ட் நேம் வச்சாங்கன்னு தெரியல. இது மேபி ரீஅரேஞ்ச் சார்ட், ஏன்னா நம்ம ரீஅரேஞ்ச் தான பண்றோம். சோ ரீஅரேஞ்ச்ன்ற சார்ட்டுக்கு ரீஅரேஞ்ச் தி சார்ட் அந்த மாதிரி இதுக்கு நேம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. சோ குயிக் சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செலக்ஷன் சார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெர்ஜ் சார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஅரேஞ்ச் ஒரு சார்ட் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன சார்ட்டிங் அல்காரிதம் பார்க்க போறோம், இன்சர்ஷன் சார்ட். இங்க ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. 2 3 1 5 -2 4 7 2. நம்ம செலக்ஷன் சார்ட்ல என்ன பண்ணோம், ரைட் சைடுல ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி எது மினிமம், அதாவது இந்த 1ல இருந்து ஆரம்பிச்சு 6 குள்ள இருக்க மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிச்சு என்னோட 0 ஸ்வாப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 2ல இருந்து 6 குள்ள இருக்க மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஸ்வாப் பண்ணுவேன். அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம இன்சர்ஷன் சார்ட்ன்றது ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ண போறோம், அதுக்கான பொசிஷனை நம்ம கொடுக்க போறோம். செலக்ஷன் சார்ட்ன்றது இந்த 0th பொசிஷன்ல எது எனக்கு செலக்ட் பண்ணி இந்த 0 பொசிஷன் வரணும்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க நான் ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ண போறேன், அந்த எலிமெண்ட்டுக்கான பொசிஷன் எது அப்படின்னு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறேன். இப்போ நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன், இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து லெஃப்ட் டு ரைட், இது வந்து ரைட் டு லெஃப்ட். நான் 0ன்ற இருக்கிற எலிமெண்ட் எப்பவுமே ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, ஸ்டார்டிங்னே அதை நான் வச்சுக்கிறேன். நான் இப்போ என்னோட அரே எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது, 1ல இருந்து ஆரம்பிக்க போகுது. 1 எடுக்கிறேன், என்னோட லெஃப்ட் சைடுல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் செக் பண்றேன். இப்போ 1 3 எது சின்னது, 3 வந்து பெருசு, 1ன்றது சின்னது. அப்ப இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கலாமா, ஸ்வாப் பண்ணிக்காச்சு. 1 3 5 எடுக்கிறேன். இப்போ வந்து 1 நான் முன்னாடி வர செக் பண்ண தேவையில்ல, 3 செக் பண்ணாலே போதும். கரெக்ட் தானே. 5 3 5 வந்து கம்மியா, சப்போஸ் இங்க வந்து 2 இருந்துச்சுன்னா 2 கம்மியா இருக்கு 3 விட, அப்ப நான் முன்னாடி போ. எது வந்து இதோட அதிக எலிமெண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் வர ஸ்வாப் பண்ண போதும். இங்க 3ன்றதே ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு. சோ இங்க வந்து ஸ்வாப் பண்ண தேவையில்ல. -2 வந்து 5 விட கம்மி தான். அப்போ முன்னாடி போ. பின்னாடி, அதாவது லெஃப்ட் சைடு போ. 3ன்றது -2 ஓட கம்மி தான். அப்போ முன்னாடி போ. 1ன்றது -2 ஓட கம்மி தான். இப்போ எனக்கு J வந்து அவுட் ஆஃப் த பாண்ட் போயிடுச்சு. அப்ப நான் Jன்ற இடத்துக்கு ஸ்வாப் பண்ணா போதுமா. இப்போ இந்த -2வையும் இந்த 1ஐயும் ஸ்வாப் பண்ணா போதும். அதை தான் இங்க பண்ணிருக்கேன். -1 1 3 5 இந்த மாதிரி நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பண்ணிக்கிட்டே வந்தாலே எனக்கான சொல்யூஷன் வந்துடும். சோ இந்த
ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்துக்கான கோட் தான் இங்க எழுதியிருக்கேன். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிக்கணும். என்னோட ஜேவோட வேல்யூ i-1 வச்சுக்கிறேன். எது வர போறேன்? என்னோட ஜேவோட வேல்யூ லெஸ் தென் அவுட் ஆஃப் த பாண்ட், அதாவது என்னோட அரேவை விட்டு வெளில போக கூடாது. அதுக்காக இந்த கண்டிஷன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட கரண்ட் எலிமெண்ட் வந்து கம்மியா இருந்து என்னோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க -2ன்றது வந்து 5 விட கம்மியா இருக்கா, அப்ப ஸ்வாப் நடக்கும். மறுபடியும் -2ன்றது 3 விட கம்மியா இருக்கா, ஸ்வாப் நடக்கும். -2ன்றது 1 விட கம்மியா இருக்கா, அப்ப ஸ்வாப் நடக்கும். அப்ப -1 1 3 5 அதுதான் இங்க பண்ணிருக்கேன். ஸ்வாப் பண்ணிக்கிட்டு ஜேவோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இதோட பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி n. எல்லாமே சார்ட்டடா இருந்துச்சுன்னா இந்த வைல் லூப்புக்குள்ளேயே போகாது, அதனால n. வர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே சார்ட் ஆகாம இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம சார்ட் பண்ணணும், கரெக்ட் தானே? அப்போ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n². நம்ம என்னென்ன சார்ட்டிங் அல்காரிதம் பார்த்திருக்கோம்? செலக்ஷன் சார்ட் பார்த்தாச்சு, மெர்ஜ் சார்ட் பார்த்தாச்சு, குயிக் சார்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன் சார்ட்டும் பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து பபிள் சார்ட், ரேடிக் சார்ட், கவுண்ட் சார்ட் இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எல்லா சார்ட்டிங் அல்காரிதமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே கைஸ், பை.